வணக்கம், இது உங்கள் வாணி ரவிசங்கர். இந்த பதிவில் ஆடிப்பூரத்தின் அதிசயம் தெரியுமா உங்களுக்கு? திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க, நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வழிபாட்டு முறை என்னன்னு பார்க்கலாம். ஆடிப்பூரத்தில் தாயார் வரம் தரும் நாள். ஆண்டாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட திருநாள் ஆடிப்பூரம். இது ஆண்டாள் நாச்சியாரின் பிறந்த நாள். பெருமாளை காதலித்து அவர் பக்தினியாக வாழ்ந்த பாக்கிய தமிழ் பெண். இந்த நாளில் பெண்கள் பூஜை செய்து குடும்ப நலனுக்காகவும் திருமணத்திற்கு வரன் கிடைக்கவும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் இந்த நாளில் விரதமிருந்து வழிபாடு செய்கிறார்கள். விஷ்ணு பக்தர்களுக்கு இது ஒரு பெரிய திருநாள். கோவில்களில் சிறப்பு அலங்காரம், ஊர்வலம், பக்தி இசைகள் ஒலிக்கும். இந்த வருடம் ஆடிப்பூரம் 28/7/2025 திங்கட்கிழமை அன்று ஆடிப்பூரம் இருக்கு. இந்த வழிபாடு செய்வதனால கல்யாண வைபவம் நிச்சயம் நடக்கும். கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் இன்னும் ஆகலன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஆடிப்பூரத்தன்று இந்த வழிபாடு செய்வதன் மூலமாக சீக்கிரமே கல்யாண வைபவம் நிச்சயமாகும். நீண்ட நாட்களாக குழந்தைக்காக காத்திருப்பவங்களுக்கு இந்த வழிபாடை நம்ம உள்ளன்போடு மனமாற ஆண்டாள விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்ளும் போது குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். அடுத்த வருடமே, இந்த வருடம் நீங்க வழிபாடு செய்வதன் மூலம் அடுத்த வருடமே கல்யாணம் நடந்து கணவன் அல்லது மனைவியுடன் ஆண்டாள் சன்னதிக்கு சென்று நன்றி கூறும் நாளும் இந்த நாளே. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வேண்டும் போது அடுத்த வருடமே குழந்தையோடு சென்று ஆண்டாளுக்கு நன்றி கூறும் நாளும் இந்த நாளே. இந்த வருடம் பூர நட்சத்திரம் 27/7/2025 மாலை 4:23 மணிக்கு முதல் 28/7/2025 5:35 மாலை வரை இருக்கு. வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் 6:30 முதல் 7:30 வரை, காலை 6:30 முதல் 7:30 வரை. அந்த நேரத்தை தவற விட்டவங்க பகல் 12 மணி முதல் 1:30 மணிக்குள்ள இந்த வழிபாடை செய்திடணும். வீட்டில் வழிபாடும் செய்யும் முறைகளை பற்றி பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே அம்பாளோட படம் இருக்கும். பூஜை ரூமில் ஏதோ ஒரு அம்மன், ஏதோ ஒரு பெண் தெய்வத்தோட படங்கள் கட்டாயம் இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு பெண் தெய்வத்தோட படத்தை எடுத்து நல்லா சுத்தம் செய்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வீட்டில் எல்லார் வீட்லேயும் மணப்பலகை இருக்கும். அப்படி இல்லாதவங்க ஒரு ஸ்டூலோ இல்லை உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ ஸ்டூலோ டேபிளோ எப்படி இருக்கோ அதை பூஜை ரூமில் ஒரு மணப்பலகையை எடுத்து வைத்து அதில் கோலம் போட்டு அம்பாளோட திருவுருவ படத்தை எடுத்து அந்த மணப்பலகை மேலே வைத்து அந்த படத்திற்கு நலங்கு வைக்கணும். நலங்கு வைக்க தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்து வச்சுக்கணும். நலங்கு வைக்க சந்தனம், பன்னீர், மஞ்சள், குங்குமம், மலர்கள், இப்படி எல்லா தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்து வைத்துட்டு அம்பாளுக்கு நலங்கு வைக்கணும். முதல்ல பன்னீர் தெளித்து சந்தனம் வைத்து மஞ்சள் குங்குமம்லாம் வைத்து மலர்கள் உங்கள்கிட்ட எப்படி மலர்கள் இருக்கோ அப்படி மாலையாகவோ மலர்கள் சூடியோ உங்கள் ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி மலர்கள் போட்டு அலங்காரம் பண்ணி வளையல், கண்ணாடி வளையல் அவசியம் இருக்கணும். கண்ணாடி வளையல் வாங்கி அதை மாலையாக கட்டி போட முடிஞ்சவங்க மாலையாக கட்டி போடலாம் ஃபோட்டோவுக்கு. அப்படி இல்லைன்னா ரெண்டு கார்னர்லேயும் வளையலை அப்படியே வைத்து விடலாம். கைகளில் போட்ட மாதிரி வளைகள் அந்த மாதிரி வைத்து விடலாம். அப்படியும் முடியாதவங்க நீங்கள் அம்பாளோட பாதத்தில் கண்ணாடி வளையல்களை வச்சுக்கலாம். வைத்துட்டு அபிராமி அந்தாதி பாடலை பாடணும். அபிராமி அந்தாதி பாடலை பாடிக்கொண்டே, இல்லை உங்களுக்கு என்ன சாமி பாட்டு அம்பாளோட பாட்டு தெரியுமோ அந்த பாடலை பாடிக்கொண்டே அர்ச்சனை செய்யணும். பச்சரிசி மஞ்சள் போட்டு கலந்து வச்சுக்கிட்டு, கொஞ்சம் பூ போட்டு கலந்து வச்சுக்கிட்டு அந்த பச்சரிசியினால் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து கொண்டே அந்த பாடலை பாடணும். அப்படி பாட முடியாதவங்க ஏதாவது ஒரு சாமி பாட்டை ஒலிக்க செய்து அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே அர்ச்சனை செய்து உங்களுக்கு மனதார நீங்கள் என்ன வர வேண்டி விரும்பி கேட்குறீங்களோ அதை அம்பாள் கண்டிப்பாக அவசியம் உங்களுக்கு கொடுப்பா. அர்ச்சனை செய்து ஆரத்தி எடுத்து அம்பாள் எவ்வளோ அழகாக இருப்பா அவளுக்கு அப்படியே திஷ்டி கழிக்கணும். ஆரத்தி எடுத்து திஷ்டி கழித்து விட்டுட்டு அப்புறம் அம்மனோட ஃபோட்டோவை எடுத்து சாமி ரூமில் எங்கேருந்து எடுத்தீங்களோ அதே இடத்துல அம்மனுடைய ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு அந்த மணப்பலகை இருக்கு இல்லையா,
அந்த மணப்பலகையை கொண்டு வந்து ஹாலில் வைத்து, ஹாலில் எப்படி நம்ம சாமி எப்படி கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி மணப்பலகையை போட்டு, மணப்பலகையோ இல்லை ஸ்டூலோ அதன் மேலே ஒரு வெள்ளை துணியோ இல்லைன்னா ஒரு சிகப்பு துணியை போட்டு, அதில் யாருக்கு கல்யாணம் ஆகலையோ, ஆணோ இல்லை பெண்ணோ, உங்களுடைய மகனுக்கு கல்யாணம் ஆகலனாலும் இல்லை உங்களுடைய மகளுக்கு கல்யாணம் ஆகலனாலும், ஆண் பெண் ரெண்டில் யாருக்கு கல்யாணம் ஆகலனாலும் அவங்கள உட்கார வைத்து, இல்லை குழந்தை வரம் வேண்டி வழிபாடு செய்கிறவங்க ஆண் உட்கார வைக்கக்கூடாது, பெண்ணை தான் உட்கார வைக்கணும். குழந்தைக்காக வேண்டியவங்களுக்கும் பெண்ணை உட்கார வைத்து, அந்த பெண்ணோட மடியில் வெற்றிலை பாக்கு, தேங்காய், வாழைப்பழம்லாம் வைத்து அந்த பெண்ணிற்கு நலங்கு வைக்கணும். பூச்சூடி, சந்தனம், மஞ்சள், குங்குமம் வைத்து பன்னீர் திளைத்து அதார அம்பாள வேண்டி உங்கள் குழந்தைக்கு அடுத்த வருடத்திற்குள்ள கல்யாணம் ஆகணும், அடுத்த வருடத்திற்குள்ள குழந்தை பேரு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டி அந்த கண்ணாடி வளையல் எடுத்து அவங்களுக்கு போட்டு விடணும். போட்டு விட்ட பின்னர் அந்த யாருக்கு குழந்தை வரம் வேண்டுமோ, யாருக்கு திருமணம் ஆகணுமோ அவங்க மனதார அம்பால கண்ணீர் விட்டு மல்கி மன்றாடியபடி வேண்டும் போது அவளுடைய அருளால உங்களுக்கு கட்டாயம் நல்லபடியா குழந்தை பிறக்கும். மடியில் வைத்திருந்த வாழைப்பழங்களை சாப்பிட்டுட்டு அந்த தேங்காயை ஒரு நாள் அப்படியே வைத்து மறுநாள் ஏதாவது இனிப்பு செய்து சாப்பிட்டுக்கலாம். காரம் செய்யக்கூடாது, இனிப்பு தான் செய்யணும். இனிப்பு செய்து சாப்பிட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் ஆள் யாரும் இல்லைங்க, பெரியவங்க யாரும் இல்லை, நாங்கள் கணவன் மனைவி மட்டும்தான் இருக்கோம் அப்படின்றவங்க கணவனே நலங்கு வைத்து எல்லாமே செய்யலாம். இந்த நாள் மிகவும் விசேஷமான நாள். அன்றைக்கு சாயந்தரமே கோவிலுக்கு சென்று ஒரு டஜன் கண்ணாடி வளையல் வாங்கி கோவிலுக்கு கொடுத்துட்டு வரணும். அங்கே கண்ணாடி வளையல்களை சுமங்கலி பெண்களுக்கு கோவிலில் தருவாங்க. அது அம்பாளுக்கே கொடுத்த மாதிரி. கண்ணாடி வளையல்களை கோவிலுக்கு வாங்கி கொடுத்துட்டும் நீங்களும் வாங்கி போட்டு கொண்டு வரும்போது மனதார வேண்டி நம்பிக்கையுடன் முழு மனதோட அம்பாளை நினைத்து வேண்டுபவருக்கு இந்த வேண்டுதலை செய்யுங்க, நல்லதே நடக்கும். கட்டாயம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆண்டாள் சொன்னது போல இறைவனை பற்றிய பாசமே வாழ்க்கையின் நெறி. இந்த ஆடிப்பூரத்தில் நமக்கு ஆண்டாளின் அருளும் கிடைக்கட்டும். உங்கள் மனதிற்கும் வீட்டிற்கும் அமைதியும் ஆனந்தமும் நிலைந்திருக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தெய்வத்தின் திருவருள் நம்மை வழிநடத்தட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாணி ரவிசங்கர்.